ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிவகார்த்திகேயன் அவர்களோட SK24 படத்துல இருந்து டான் படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் விலகிட்டதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களோட நெக்ஸ்ட் படமான SK23 ஏஆர் முருதாஸ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் SK25 டைரக்டா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுதா கொங்கரா அவர்களோட டைரக்ஷன்ல பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில வச்சிட்டாங்க. பட் அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற SK24 என்ன ஆச்சு, அதோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பம், யார் இயக்குனர் அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆக்சுவலா டான் படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் இந்த SK24 படத்தை இயக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நியூஸ். அந்த ஷூட்டிங் இந்த மாசமே தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா அது தொடங்கவே இல்லை. சோ என்னன்னு பார்த்தா சிபி சக்கரவர்த்தி அவர்கள் அந்த படத்துல இருந்தே விலகிட்டாராம். அண்ட் அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் குட் நைட் இயக்குனரோட சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு படம் பண்றதா பேசிட்டு இருந்தாரு. சோ இப்போ அந்த படம் தான் SK24 மாற போகுது. சோ சிவகார்த்திகேயன் அவர்களோட ஷெட்யூல்ல மிகப்பெரிய ஒரு ஷஃபுல். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இது நடந்தது நல்லது. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட லைன் அப்ல வீக்கா இருந்த ஒரே டைரக்டர் டான் படத்தோட டைரக்டர் தான். ஏன்னா என்னதான் டான் படம் 100 கோடி வசூல் பண்ணியிருந்தா கூட லாஸ்ட் 20 மினிட்ஸ் தவிர இந்த படத்தை நிறைய ட்ரோல் பண்ணாங்க. ஈவன் ரஜினி அவர்களே சிபி சக்கரவர்த்தி அவர்கள் கிட்ட ஒரு கதையை கேட்டுட்டு தென் அதை ஃபுல்லா ரெடி பண்ண சொல்லி அதுக்கப்புறம் கேட்டுட்டு அந்த படத்தை வேணான்னு சொல்லிட்டாரு. சோ உடனே சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் தனக்கு 100 கோடி கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்றதால SK24 நீங்களே இயக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. பட் அது ஏன் சொதப்பிச்சு எதனாலன்றது தெரியல. பட் அமரனோட பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்களோட லைன் அப்ல இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்காங்க. ஏஆர் முருதாஸ் அவர்கள் இப்ப ஃபார்ம்ல இருந்தா கூட அவர் ஒரு தரமான இயக்குனர் தான். தென் சுதா கொங்கரா அவர்களும் சூரரை போற்றுன்னு சொல்லிட்டு நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த லைன் அப்ல சிபி சக்கரவர்த்தி மட்டும் கொஞ்சம் பொருந்தல. மேபி மேக்ஸிமம் ஒரு டான் மாதிரி கமர்ஷியல் ஹிட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஹோப் மட்டும் அவர் மேல இருந்துச்சு. பட் ஆனா இப்போ அவர் இல்ல. அதுக்கு பதிலாக குட் நைட் டைரக்டர்ன்றப்போ சூப்பரான ஒரு டிசிஷன். ஏன்னா குட் நைட் படம் அவ்வளோ அழகான ஒரு படம். குட் நைட் மாதிரியான கதைகள் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பயங்கரமா சூட்டும் ஆகும். ஸோ டான் படத்தோட இயக்குனர் SK24 பண்ணாதது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் டான் படம் பிடிச்சவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு மேபி அது டிசப்பாயிண்டடா இருக்கலாம். சோ சிவகார்த்திகேயன் அவர்களோட லைன் அப் இப்போ இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் ஆல்ரெடி எல்லாருமே சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது படமான பராசக்தி மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால சீக்கிரமே SK24 படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு தென் SK23யோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணணும். அண்ட் ஏஆர் முருதாஸ் அவர்கள் என்ன மாதிரியான படம் எடுத்துட்டு இருக்காருன்றதே சரியா தெரியல. அவர் பாட்டுக்கு சல்மான் கான் வாய்ப்பு கொடுத்த உடனே இங்க படத்தை முடிக்காம அங்க போயிட்டாரு. சோ ஏஆர் முருதாஸ் அவர்கள் கம்பேக் கொடுக்குறாரா இல்லையன்றதை பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.